சார் வணக்கம் சார். ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசமாக தெல்ல தெளிவாக செம்ம குவாலிட்டியாக ஒரு பீட்டு ஒன்று பாருங்க. பீட்டு பார்த்தினாக்கா சூப்பராக சார் வண்டி. எப்படி பார்த்தினாக்கா 2011-12 2 ஓனர் தான் வண்டி. வண்டி வந்து ஏசி பவர் சரி 4 பவர் எல்டி அலாய் வீலோடு இருக்குது வண்டி. இன்றைக்கி மைலேஜ் பார்த்தோன்னா அந்த வண்டி அடிச்சது எதுவுமே கிடையாது சார். 20 வரும். வண்டி சூப்பராக இருக்கும், தெளிவாக இருக்கும் வண்டி. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினா ரொம்ப கம்மியான ரேட்டு தான் தரப்போகிறேன். இன்றைக்கி கஷ்டம் பார்த்தினாக்கா 2000 ரூபா 2.25 ரூபா சொல்லிக்கிறாங்க. என்னை 2 ரூபா கொடு சொன்னார். 1,75,000 ஃபைனலில் விற்று கொடுனாரு. அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி, விட்டுறாதீங்க. ஏன் சொல்கிறீங்களா, வண்டி வந்து கம்பெனி தான் சார் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு எல்லா பொருளும் இது கேட்டாக்கா இந்த பொருள் போயிச்சலாம் சும்மா சார். அதெல்லாம் எவ்வளோ வண்டி கிட்டத்தட்ட ஒரு 200 வண்டிக்கு மேலே கொடுத்துருப்பேன். நல்லா இருக்கும் சார் வண்டி. பீட்டு வந்து அவ்வளோ அருமையாக தெல்ல தெளிவாக டீசல் வண்டி. பெட்ரோல் வண்டி நினச்சி போகிறீங்க, டீசல் வண்டி 175 கேட்குறாங்க. வாங்க முன்ன பேசி எடுத்துறேன். இப்போவும் சொல்கிறேன், எப்போவும் சொல்கிறேன் சார். எத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க, நல்லாயிருக்கும் பாருங்கள். வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உள்ள இன்டீரியல் எல்லாமே அவ்வளோ தெல்ல தெளிவாக செம்ம குவாலிட்டியாக சார் வண்டி. பீட்டு பார்த்தீங்கன்னா 20-25 வரும் மைலேஜ். விட்டுறாதீங்க, காட்டுறேன். உள்ள இன்டீரியல் காட்டுறேன். அலாய் வீலு, ஏசிலாம் பக்கம் வரைக்கும் சார். சார் இது ஏசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு 22,000 செலவு பண்ணிடுறாங்க இந்த ஏசிக்கு மட்டுமே. கம்ப்ரஸர் போட்டு உள்ளே எல்லாம் போட்டு டாப் பண்ணி சூப்பராக அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி. இந்த 2 ஹெட்லைட்டும் புதுசு, இதுவும் சூப்பராக இருக்கும். டீசல் ரெண்டு போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுற மட்டும் பாருங்கள். சாவிங்க, சாவிங்க. ஒரே ஒரு 1.9 தான் சார் ஓடிக்குது வண்டியை. கிட்ட காட்டாது, சூப்பராக சார். இன்ஜின்லாம் அட்டகாசமாக இருக்கும். ஆறதே தெரில. டீசல் 20 வரும் மைலேஜ், தப்பேல அடிலாம். அதெல்லாம் இவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு இன்ஜினை நினச்சிட்டு போகல, அந்த மாதிரி இது வண்டி. இது பாருங்கள், கூலண்ட் ஆயிலும் பாருங்கள். தண்ணி கூலண்ட் ஆயில் நாள் பச்சையா பச்சை கலர் கூலண்ட் ஆயிலாம் போட்டுதான் பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், விட்டுறாதீங்க. நான் சொல்கிறது வந்து அவங்க 2 ரூபா சொல்லிக்கிறாங்க, நான் 1.75 சொல்லிக்கிறேன். கிட்ட வாங்க, என்னால் எவ்வளோ கம்பெனியோ கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன். அதேமாதிரி இன்னும் நல்லா புரிஞ்சுங்க. வர சொல்ல கேஷோடு வாங்க, பணத்தை கண்ணில் காட்டுங்க. கண்டிப்பாக அந்த சரணை எடுத்து கொடுப்பேன் சார். நம்ம வந்து வாங்கின வேலையும் சொல்ல வித்தல எங்கேயுமே சொல்ல முடியாது சார். நான் பண்ணுறது கஸ்டமர் ஆகிறேன். தைரியமாக வாங்க, நல்ல வண்டி, விட்டுறாதீங்க. 20 வரும் மைலேஜ், மிஸ் பண்ணாதீங்க. சூப்பராக ஒரு சந்து பார்க்கிங்கில் விடுறதுக்கு, ஒரு லாங் பஜாரில் விடுறதுனா சின்ன பார்க்கிங் விடுறது நல்லாயிருக்கும். உண்மையாக சார் பீட்டு வச்சுருந்துருந்தால் அது அருமை பெருமை தெரியும். அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி. சூப்பராக விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இது சொல்கிறத ஒரு முக்கியமான விஷயம். அதான் நம்ம லைஃப்பில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு பார்த்தீங்கன்னாக்கா அது அந்யோன்யமாக அவ்வளோ ஒரு அன்பாக கிட்டத்தட்ட லவ்னு சொல்லுவாங்க. அப்படி ஒற்றுமையாக வாங்கணும். ஏன் சொல்லிட்டேன்ல, நம்ம ஒரு தெரிஞ்சவர் வீட்டுக்கு நான் போனேன். நான் போயிட்டு ரொம்ப நாள் பழக்கம். அவர் ஃப்ரெண்டு, அவர் பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும் வந்து என்ன பண்ணோம், பேசினே இருந்தோம். இவர் என் கூட இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, கேட்டு பார்க்குறாரு, வாட்சி பார்க்குறாரு. என்னடான்னு பார்த்தாக்கா அவங்க வீட்டுக்காரம்மா வந்து பெட்ரோல் போடலான்னு வண்டி எடுத்துன்னு போயிருக்காங்க. போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா லேட் ஆகி போச்சு, 4 மணி ஆயிடுச்சு.
என்கிட்ட பேசுறதே சரியாக தோணவும் இல்லை அவருக்கு. பார்க்குறா என்னடா இன்னும் வரல, என்னோட மனசே கொஞ்சம் கஷ்டமாக என்ன ஆச்சு இல்லை. யாருக்காக இருந்தாலும்னா வெளியே போனவங்க வீட்டுக்கு வரணும் ஒரு கஷ்டம் தானே எல்லாருக்குமே. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து அதே திங்கிருக்கிறாரு. என்னான்னு கேட்டாங்க, இது போல் பெட்ரோல் போட்டு போயிட்டாங்க இன்னும் வரலங்க அடிச்சுட்டு வந்துடுவாங்க இரு நான் சொல்கிறேன் போடும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணு கேட்டு திறந்து உள்ளே வராங்க. திடீர்னு வந்து எங்கே போயிருந்து எம்மா நேட்டு என்ன லேட் ஆகிடுச்சு என்ன இதுன்னு ஒரு ஃபோனுக்குன்னு பண்ணலாம். இல்லைங்க என் கிளாஸில் படித்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருந்தேங்க லேட் ஆகிடுச்சு. சொல்லக்கூடாதா அப்படி விடானே அந்த இவர் வந்து அந்த அம்மா திட்ட ஏற ஆரம்பிச்சிட்டாரு. சீக்கிரம் வரக்கூடாதா, ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா, இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாரு. அப்போ சொல்லும் போது இந்த அம்மா ஒரு வார்த்தை கேட்டுச்சான். ஏங்க ஒரு 10 நிமிஷம் வார்த்தைக்கு இந்த கேள்வி கேட்குறீங்களே, டெய்லி காலையில் 10 மணிக்கு போய் நெட்டு 9 மணிக்கு வந்தீங்க, சாப்பிட்டியா என்னங்க ஆஃபீஸுக்கு போனீங்களா, ஒரு வார்த்தை கேட்டால் நீ மட்டும் எஞ்சி வைங்களே நியாயமா அப்படி கேட்டேன். கரெக்டான கேள்வி கேட்டாங்க அந்த அம்மா. அதனால் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறப்போ சொல்கிற பாரு, ஆஃபீஸுக்கு போக சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் 2 பேரும் ஆஃபீஸ் போயிட்ட பிறகு நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டேன், நல்ல பேர் வந்துட்டேன், மதியம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அவங்களுக்கு. இது ரெயிலாக நடந்தது. இது நீங்களாக சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் சொல்லப்படா. அதனால் ஒருத்தர் விட்டு சந்தோஷமாக பேச ஆரம்பிங்க, நல்லா இருப்போம் லைஃபு. இப்போவும் சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன், பெத்த தாய் தவிர விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் சார்.